சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், ஓடிபி காட்டுங்க. 1248. அக்கா, அவருக்கு மூங்கில் 2, மூலிகை 1, டோட்டலா 3. இதுல மூலிகையும் மூங்கிலும் இருக்கு. அக்கா, மொத்தம் 64 ஆர்டர் வந்திருக்குக்கா. அக்கா, இன்னைக்கு சாட்டர்டே, ஆர்டரா வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம் திலகா. அக்கா, இன்னைக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. பண்ணி தந்துட முடியுமா? நீ கவலையே படாத, எல்லா ஆர்டர்ஸ்க்கும் கொடுத்துடலாம். சரிக்கா. அக்கா, ஒரு மூங்கில் பிரியாணி, ஒரு மூலிகை பிரியாணி. அக்கா, எனக்கு 2 மூங்கில் பிரியாணி. அனி, அந்த ஆர்டர் செக் பண்ணிடு. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா. இந்தப்பா, இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ஆமா, உனக்கு தான். தேங்க்யூக்கா. என்னக்கா, எனக்கெல்லாம் இல்லையா? டெய்லி ஒரு 10 மட்டும் தான் கொடுக்குறோம். இன்னைக்கு 10வது ஆளு தம்பி தான். நாளைக்கு தரேன், வந்துருங்க. அப்ப நாளைக்கு முன்னாடியே வரேன்க்கா. சரி, தேங்க்ஸ். வரேன்க்கா. மச்சி, உந்து என்ன பிரியாணிடா? மூலிகை பிரியாணிடா. எங்க கொஞ்சம் காட்டு. என்ன ஆச்சு, வேற லெவலில் இருக்கு. இது கொஞ்சம் சாப்பிட்டு போறான் கூட. எப்படா இருக்கு? செம்மையா இருக்கு மச்சி. பிரியாணி வேற லெவலில் செம்மையா இருக்குடா. அதுவும் மூங்கில வச்சு பண்ணிருக்கிறது செம்ம காம்பினேஷனா இருக்கு. சிக்கன் பிரியாணி இப்படி பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு மச்சி. ஹாய் மச்சி. ஹாய்டா. வாடா. என்னடா என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சாப்பிட்றியா? டேய், என்னடா பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா. எங்க குடு, டேஸ்ட் பண்ணு. டேய், சூப்பரா இருக்குடா. எங்கடா வாங்குனீங்க? எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணுங்கடா. ஃபுட் ஆப்பில் அப்பத்தா கைமணம் போட்டிருப்பாங்கடா. அதில் போனீங்கன்னா மூலிகை பிரியாணி, மூங்கில் பிரியாணின்னு 2 இருக்கும். நான்வெஜ்னா மூங்கில் பிரியாணி வாங்கிக்கோ, வெஜ் வேணும்னா மூலிகை பிரியாணி வாங்கிக்கோ. 2த்துல ஒன்று ஆர்டர் போடு மச்சி, சூப்பராக இருக்கும். அப்படியாடா? கஸ்டமர் வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்களா. இங்க வேற சம கூட்டமா இருக்கு. ஹலோ. மேடம், அங்கே தான் இருக்கேன். அந்த மூங்கில் பிரியாணி கடை முன்னாடி தான் இருக்கேன். உங்கள் ஆர்டர் தான் மேடம். இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கு. இந்த உடனே எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேடம். ஓகே மேடம். மேம், நீங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி கடைக்கு முன்னாடி தான் மேம் இருக்கேன். மூங்கில் பிரியாணி தானே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஓ, 2மே வா. ஓகே மேம், ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுறேன் மேம். வந்துடுறேன் மேம். என்ன ப்ரோ இது? சொல்லுங்க ப்ரோ. ஆளுக்கு ஆர்டர் போட்டு வருமானு கேட்டுகிட்டே இருக்காங்க. பிரியாணி செம டேஸ்டாக இருக்கும் போல இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஏய், யாரா அது? மூங்கில் பிரியாணி, மூலிகை பிரியாணின்னு பார்க்குறவங்கலாம் 2-3 நாளாக அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைக்கு வர ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சுடா. நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு சொல்கிறான்டா. பிஸ்னஸே 2 நாளாக டல்லாக இருக்கு. நீ யார் என்னன்னு விசாரி.
அப்படி என்ன பிரியாணி போடுறாங்கன்னு பார்க்குறேன். நான் விசாரிக்கிறேண்ணே. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா கூட மூலிகை பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தேண்ணே. என்னது? இல்லைண்ணே, அக்கா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு சொன்னேண்ணே. தமிழ் 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 ஐயோ கடவுளே, இது கனவா? ரொம்ப நன்றிப்பா, நல்ல வேளை கனவா போச்சு. ஐயோ, என் பையன் எங்க இருக்கானே தெரியலையே. இது உண்மையாயிடக்கூடாது. ஏன் இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது? நம்ம பையனுக்கு ஒன்னும் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும். அவன் எங்க இருக்கான்னே தெரியலங்க. இப்படி ஏதேதோ கனவு வந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவனுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல?